சுவாமி, ஜீவாத்மா ஆத்மா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சுவாமி? நான் இந்த உடம்பு, அதனால நான் ஆணு பொண்ணு, நான் கருப்பு வெள்ளை உயரம் குள்ள, இந்த மாதிரி உடல் உடல் சம்பந்தமாக வரக்கூடிய மீதி எல்லா எண்ணங்களும் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம், சைக்காலஜி பாஷையில சொன்னா. இது ஒட்டு மொத்தமும் காரிய கரண சங்காதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு மொத்தமும் ஜீவாத்மா. ஆத்மா அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது இன்னொரு விதமா ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, கம்மல், மூக்குத்தி, வளையல், மோதிரம், மாலை, இதெல்லாம் ஜீவாத்மா. தங்கம் அப்படிங்கிறது ஆத்மா. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, இது எல்லாமா இருக்கிறது, மாறாம இருக்கிறது, அழியாம இருக்கிறது, அழிக்க முடியாம இருக்கிறது, தான் தானாகவே இருக்கிறது. இதெல்லாம் ஆத்மாவுடைய குணங்கள். நம்ம பகவத்கீதையில அந்த 25 வரைக்கும் ஸ்லோகங்கள்ல அந்த விளக்கத்தை தான் பகவான் சொல்ல பார்த்துட்டு இருக்கோம். நாம நம்முடைய உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கிறது ஆத்ம ஞானம். பொதுவா நமக்கு பழக்க தோஷத்தினால, பல ஜென்ம சம்ஸ்காரத்தினால, நான் இந்த உடம்பு, அதனால நான் பொண்ணு ஆணு, நான் கருப்பு வெள்ளை உயரம் குள்ள, நான் சின்ன பிள்ளை இளைஞன் வயதானவன், இப்படிங்கிற எல்லா எண்ணங்களும் வருது. அந்த ஒரு தப்பு, ஒரு அறியாமை, நான் யாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கிற அந்த ஒரு அறியாமையில இருந்து, கயிறு இருக்குன்னு தெரியல, அதுல இருந்து அது பாம்புங்கிற எண்ணம் வருது. அதே மாதிரி நான் யாருன்னு தெரியாததுனால அதுல இருந்து மேற்கொண்டு பல விஷயங்களை நம்ம கட்டமைக்க ஆரம்பிச்சிடறோம். இந்த கட்டமைக்கிறதுல இருந்துதான் நம்முடைய நிம்மதி குலைவு வருது. ஆனா நம்முடைய நிம்மதியை குலைக்க ஆத்மா தான் பரமாத்மாவோட, ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைந்தது. ஆத்மா தான் பரமாத்மாவோட இணைமா சுவாமி? இதுல இணையும் அப்படிங்கிறது ஒரு உபச்சாரம், நமக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றாங்க. இப்போ நகை மாலை தங்கமா மாறுதா, தங்கமா இருக்குதா? மோதிரம் நம்ம தங்கம்னு பாடம் உபதேசம் பண்ண பிறகு மோதிரம் தங்கமா மாறுதா, தங்கமா இருக்குதா? இப்படி நகைகள் உபதேசம் பெற்ற பிறகு நான் தங்கம்ங்கிறத உணர்ந்துட்டுதுன்னா அது தங்க நிலையை அடைந்தது, தங்கத்தில் இணைந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் உண்மையிலேயே அடைகிறதோ இணைகிறதோ இல்லை. அதுக்கு அர்த்தம் தங்கம் தான் தங்கம்ங்கிறத உணர்ந்துகிட்டது அப்படிங்கிறது. அதுக்கு வேற வேற வார்த்தைகள் சொல்லுவாங்க. உணர்தல், அறிதல், அடைதல், இணைதல், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி இருந்த அறியாமை நிலையில இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். உண்மையிலே அங்க நடக்கிறது என்னன்னா, தங்கம் தன்னை தங்கம்னு உணர்ந்துக்குது. அது வரைக்கும் என் வளையல், மோதிரம், மூக்குத்தின்னு நினைச்சிட்டு இருந்தது. இப்ப அது தன்னை தங்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு. அத நம்ம ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம். சுவாமி, ஒரு ஜீவன் தன்முனைப்பார இறைவனுடைய